அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் என்கிறதும் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் வீடியோக்கள் மூலமாக யூடியூப் சேனலாக சொல்லி கொண்டு வருகின்றேன். வானத்தில் ஒரு நிலவு செண்டுகள் அனுப்பும், அதை பார்த்து நீயும் மயங்காதே என்று நான் சொல்லுகிறேன். தினமும் மக்களுடைய மனதிலே வானத்தில் ஒரு நிலவு செண்டுகள் அனுப்பும். அதாவது இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் செல்லுகள் வச்சுக்கிட்டு வந்துருக்காங்க. வாட்ஸ்அப் செல்லு, டச் செல்லாம். அந்த டச்சு செல்லில் என்னென்ன அவங்க லைக் கொடுக்குறாங்க, கமெண்ட் பண்ண, அதுபோலே அவங்களுடைய கனவுல வானத்தில் அந்த நிலவானது தினமும் செண்டுகள் அனுப்பும். அதை கண்டுலாம் ஏமாறாதீங்க. அதனால் இந்த நவக்கிரக தமிழ் எண்ணிடும் ஜோதி பிரகாரம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது நான் உருவாக்கப்பட்டது. வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதை இந்த எண்ணிடம் மூலமாக நான் நிரூபித்து வருகின்றேன். ஜாதக பலன் உண்மை, ஜோதிட உண்மை என்ற தத்துவத்தை இந்த எண்ணிடம் மூலமாக நான் யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது ஃபேஸ்புக் மூலமாகவும் ரீல்ஸ் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ரீல்ஸ் என்றால் உண்மை, ரீல் என்றால் உண்மை. அந்த உண்மையில் தான் நான் போட்டு வருகின்றேன். சமயத்தில் ஸ்டோரியிலும் போய்விடும், அதனால் தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் இரண்டும் அந்த ஃபேஸ்புக் திறந்தால் எல்லாமே ஒன்றாகத்தான் வரும். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கொழுந்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 8, 4, 9 இதெல்லாம் கூட்டினாங்க 24. அதோடைய விதி என்கிறது 6. அப்போது கொழுந்து என்றால் மலர்களையும் கொழுந்து என்று சொல்வார்கள். தீப்பற்றி எரிந்தாலும் அது கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொல்வார்கள். இந்த 2 இடத்துக்கு அந்த கொழுந்து என்ற வார்த்தைகள் பயன்படுகிறது. கொழுந்துக்கு விதியின் 6. அப்போது நெருப்பாக இருந்தாலும் அது தீயாக மலர்ந்தால் கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொல்வார்கள். மலர்கள் அழகாக பூத்து விட்டால் மலர்ந்து விட்டாலும் அது கொழுந்து விட்டு வருது கொழுந்துன்னு சொல்லுவாங்க. மலர்கள் இப்போ தான் கொழுந்து விட்டு வருகிறது என்று சொல்வார்கள். அது மலர்களைத்தான் குறிக்கும். கொழுந்து விட்டு எரியும். ஆனால் அதில் ஒன்று மலர்களை குறிக்கும், நெருப்புகளையும் குறிக்கும். அதனால் கொழுந்துடைய விதிங்கிறது 6. அடுத்ததாக மக்குக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 7, 3 எல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதிங்கிறது 2. மக்குன்னா அதான் உங்களுக்கு தெரியாமல் இல்லை. பிள்ளைங்களை பார்த்து, சில ஆட்களை பார்த்து அவன் புரியலன்னா அவன் மக்கு பயான்னு சொல்லுவாங்க. அது ஒரு மக்குன்னா அதான் மக்கு பயானா முட்டா பயானு அர்த்தமாக ஒரு விளக்கத்துக்கு சொல்லுவார்கள். முட்டாள்னு சொல்லாமல் அது மக்குன்னு சொல்லுவாங்க. மக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறது, தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிறது, குளிக்கிறது மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் 2 விதமான இடத்துக்கு போகிறது. மக்குங்கிறது அது ஒரு ஜெக்காகவும் குறிப்பிடலாம். மக்குன்னா முட்டாள்னு சொல்லலாம். புரியாதவனுக்கு மக்கு பயான்னு சொல்லுவாங்க. அந்த மக்காக இருந்ததுனால தான் ஜெக்கு இன்றைக்கி மக்கு ஒரு வகையில் நமக்கு அறிவூட்டப்படுகிறது. அது நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் மக்கு பயிலுவோ ஒன்றுமே செய்ய மாட்டான், புரிஞ்சிக்காமே இருப்பான். அதான் மக்கு. அப்போ இந்த மக்குங்கிறது ஒரு வேளை நீருக்கு பயன்பட்டாலும், மக்குங்கிறது செயல்முறைக்கு மூளைக்கு கொண்டு விட்டாலும் ஆக மொத்தம் மக்கோட விதியின் 2. அது 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. கடைக்கனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணினம் 1, 9, 7, 1, 3 இதெல்லாம் கூட்டாக்கம் 21. அதோடைய விதி என்கிறது 3. கடைக்கண் பாருங்க, சாமி கடைக்கண்ணே திறக்கலையே அப்படின்லாம் சில பேர் சொல்லி வராங்கம்மா. ரொம்ப மன உளைச்சல. பகவான் கடவுள் கருப்பியசாமி, மாடசாமி, பராசக்தி, நாராயண, சிவசக்தி, பிரம்மா, விஷ்ணு, ருத்தன் இவங்கெல்லாம் எனக்கு கண்ணு திறக்கலை, கடைக்கண்ணே திறக்கலை. அப்படி கடைக்கண் திறந்துட்டா நான் நல்லாவே இருப்பேனே. ஆனால் மனிதனுக்கு கந்த சஷ்டி கவசத்தில் கூட எங்கள் ஒரு கடைக்கண் பாறையை பற்றி எழுதியிருக்காங்க. அவருக்கு கடைக்கண் திறந்ததாக தான் கந்த சஷ்டி எழுதினதாக சொல்லப்பட்டு வருகிறது. அது கந்த சஷ்டியாகவும் இருக்கலாம், அல்லது மாரியம்மன் தாலாட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த கடைக்கண் திறந்ததால் தான் அவங்க ஒரு புராணம் போல் ஒரு இதிகாசத்தை ஒரு பக்தி
வழியில் எழுதியிருக்காங்க. கடைக்கண் திறக்கப்பட்டதால தான். ஆனால் மனிதனுக்கு இந்த வாழ்க்கையிலும் கடைக்கண் உண்டு. மனிதனுக்கு இந்த பாடுவதற்கும் கடைக்கண் உண்டு. கடைக்கண்ணாலே சிந்திக்கப்படுகிறது என்று சொல்கிறார். அதாவது கடைக்கனுடைய விதியின் 3. அடுத்ததாக செயல். செயல் என்றால் என்ன? செயல்னா துணை தான். எல்லாம் அவன் துணை என்று சொல்லும்போது எல்லாம் அவன் செயல். அப்போது செயல் 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 2, 1. அதனுடைய விதிங்கிறது 9 துணை. அப்போது செயல் என்ற துணையைத்தான் குறிக்கும். ஆனால் செயல் என்பது துணையை குறிக்கிறது. செயலுடைய விதி எண் 9. 9வது விதி எண் வருகிறது துணை. கடவுள் துணையாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் துணையாக இருந்தாலும் சரி, சக்கம்மாவுடைய துணையாக இருந்தாலும் சரி, மற்றது விநாயகர் சரஸ்வதி லட்சுமியோட துணையாக இருந்தாலும் சரி, அந்த செயல் என்ற ஒரு சொல்லால்தான் துணை கிடைக்கிறது. எல்லாம் அவனே, எல்லாம் அவனே துணை, எல்லாம் அவன் செயல் அப்படிங்கும்போது அந்த செயல் என்ற ஒரு வார்த்தை துணையைத்தான் குறிக்குது. மற்ற வேண்டாம் விருப்பத்துக்கு எப்படினாலும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், செயல் என்றால் துணையைத்தான் குறிக்கும். அது அவன் செயல்பட்ட குறிக்கும், அவனுடைய வழிமுறைகளை குறிக்கும். அதாவது செயலுடைய விதி என்கிறது 9. அடுத்ததாக வேலை. வேலை 2 எழுத்துக்கள் வருகிறது வேலைக்கு. அந்த வேலைக்கு என்கிறது 9, 8 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதனுடைய விதி என்கிறது 8. அப்போ வேலை. வேலை என்றால் மனிதனுக்கு உயிரைத்தான் குறிக்கும். வேலை என்றால் உழைப்பத்தான் குறிக்கும். வேலை செய்யாதவனுக்கு உயிரே கிடையாது. வேலை செய்தாதான் அவன் எந்த வேலை செஞ்சாலும் சரி, மண் விட்ட போனாலும் சரி, களை விட்ட போனாலும் சரி, வாழைத்தோப்புக்கு மண் வச்சாலும் சரி, உரம் வச்சாலும் சரி, தென்னை மரத்துக்கு உரம் வச்சாலும் சரி, தென்னை பயிர் விவசாயம் செய்தாலும் சரி, ஜோதிடம் சொன்னாலும் சரி, மந்திரம் செய்தாலும் சரி, அவன் டைப் அடித்தாலும் சரி, அவன் பொய் சொன்னாலும் சரி, அவன் திருடினாலும் சரி, அவன் கொள்ளையடித்தாலும் சரி, அவன் வழிபறி செய்தாலும் சரி, ஆனால் அது வேலையை குறிக்கும். அரசு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, இராணுவத்தில் பணிபுரிந்தாலும் சரி, இப்போ காவலராக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டியாக இருந்தாலும், ஆனால் வேலை மனிதனுக்கு ஒரு வேலைன்னு செஞ்சால் தான் அவனுக்கு உயிர் இருக்கும். அந்த வேலை செய்யலைன்னா அவனுக்கு உயிரே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும். எவன் வேலை செய்யாமல் இருக்கானோ அவனுக்கு உயிர் குறைஞ்சி போகும். எவர் ஒரு வேலையை அதிகரித்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயிர் அதிகரிக்கும், தெம்பு அதிகரிக்கும்னு சொல்கிறேன் நான். அதாவது வேலையோடைய விதியின் 8. அந்த 8ஆம் இடம் தான் உழைக்க வைக்குது. அந்த 8ஆம் இடம் தான் ஆயுள் சாணத்தையும் குறிப்பிட்டு வருகிறது. 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியது. ஆயுள் காரகர் சனி என்று அப்போது இந்த வேலை என்பது கூட சனியை குறிப்பிட்டாலும், ஆனால் அந்த 8ஆம் இடத்தானுக்கு பலன் கிரகங்கள் தனி. வேலை அப்போ வேலையுடைய விதியின் 8. காரியத்துக்கு 4 எழுத்துக்கள். 4 எழுத்துக்கு உண்டான 8, 4, 2, 7 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதிங்கிறது 3. காரியம் அது ஒரு வேலை தான், அது ஒரு பயணம். காரியம் என்றால் சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு காரியத்துக்கு போகிறோம்மா, அவன் நல்ல காரியத்தான் ஆனால் அவன் காரியத்துக்கு அவன் சொல்கிறது உண்மையே இல்லை. நான் இந்த வேலைக்கு போகிறேங்க, திருமணத்துக்கு போகிறேங்க, நான் கருமாதிக்க போகிறேங்க, நான் ஒரு டியூட்டி ஒரு வேலை விஷயமா போகிறேங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படியானால் தான் அது உண்மையாக போடுமே. இவன் காரியம்னு சொல்கிறதால தான் இவனுக்கு எல்லாமே தோல்வியாக போடுது. அந்த காரியம் என்பது அது ஒரு பொய்யான சொற்கள். ஆனால் அது ஏதோ ஒரு நவரத்னங்களில் அது ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ஏதோ காரியத்துக்கு போகிறான்பான், அவ்வளோதான். சாமி கும்பிட போனாலும் காரியத்துக்கு போகிறான்பான். ஒருத்திட்ட பணம் வாங்க போனாலும் பார்க்காத காரியத்துக்கு போகிறான்பான். பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் காரியத்துக்கு போகிறான்பான். இதெல்லாம் காரியத்தில் காரியம் என்பது பொய்யான வார்த்தை. அது காரியம் அவனுக்கு செய்கிற வேலையை பயணத்தினுடைய இதை சொன்னாங்க தான் அவன் காரியம் வெற்றியாகும். அதனால் காரியத்துடைய விதியின் 3ஆம் இடம் தான் காரியத்தை குறிக்கிறது. காரியம் என்பது அது மிகப்பெரிய ரகசிய சொல்லாகும். அது எத்தனையோ அனைத்திலும் அந்த காரியங்கிறது அடங்கி உள்ளது. அதனால் அடுத்ததாக சமாச்சாரம். 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 8, 9, 1, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ சமாச்சாரத்துடைய விதியின் 6. அதான் ஒரு சமாச்சாரம் போகிறாம்மா. அதெல்லாம் ரகசியமான வார்த்தைகள். நான் வேலைக்கு போகிறேன், டியூட்டி ஜாயின் பண்ண போகிறேன், அங்கே ஒரு இடத்துக்கு போகிறேன், நகை கடைக்கு போகிறேன், பவுன் அங்கே போகிறேன், பொருள் பணம் ஸ்டேட் பேங்க் போகிறேன். அதை அவன் என்னென்னா சமாச்சாரமாக போகிறேன்பான். பேங்க்கு பணம் எடுக்க போகிறேன், நான் ஒரு சமாச்சாரம் போகிறான்பான். இதெல்லாம் சமாச்சாரத்துடைய விதிங்கிறது 3. சரி, அடுத்ததாக என்னுடைய டைம் முடிகிறது. 10 நிமிஷம் ஆக போகுது.
அதனால் நான் வந்து அரியலூர் மாவட்ட திருஞான சம்பந்த ஜோதிட வார்த்தை அடிப்படை ஜாதகப்பட உண்மை என்பது ஜோதிடம் உண்மை என்பதை நான் நிரூபித்து கொண்டு வருகின்றேன். யாருமே இதே போல் பேச மாட்டாங்க. உண்மையிலே நான் தான் பேசுகிறேன். நான் உருவாக்கப்பட்ட என்கிறத நான் தான் வச்சு பேச முடியும். ஜோதிடம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் இந்த யூடியூப் சேனல் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.